வெற்றியடை வச்சு அழகு பார்க்கணும்னு நினச்சார். அவருக்கு அவர் வந்து பேரும் புகழும் நினச்சிட்டார். பாரதிராஜா அப்படிங்கிறது ஒரு இயக்குனராகவும் சரி, கதாசிரியராகவும் சரி, தமிழ்நாட்டில் இயக்குனராக பாரதிராஜா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ புகழ்பெற்றார். வெற்றி வந்து ஒரு மிதமிஞ்சிய வெற்றிலாம் பார்த்துட்டாரு, விருதுகள் பார்த்துட்டாரு, நிறைய பாராட்டு விழாக்கள் எல்லாம் பார்த்துட்டாரு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு குறை, தன்னுடைய மகன் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கலைங்கிற ஒரு வருத்தம் தான் அவருக்கு என்றைக்கும் அதை சொல்லிட்டு இருப்பார். சில பேசும்போது திடீர்னு என் மகன் நான் நினைக்கிற மாதிரி வரல. அவருக்கு இருந்த ஒரே குறை மகனை பற்றி தான். மகனோட நான் நினச்ச மாதிரி மகன் வெற்றி அடையவில்லைங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அந்த மகனே இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கும்போது அவர் மனதில் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு வேதனைப்படுவார் நினச்சாலே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் தான் வீட்டில் பார்த்து வந்துருக்கு. நான் செல்வமணி சார், பெப்சியில் நடப்பு தயாரிப்பு சிவா சார் எல்லோரும் போய் இன்றைக்கி காலையில் தான் போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் 1 hours பேசிட்டோம். அப்பவும் மனோஜை பற்றி பேசினார். ஈவினிங் இந்த விஷயம் கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. நான் காலையில் தான் பேசிட்டு வந்தோம், இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு. ஆக்சுவலாக நாளைக்கு செக்கப் போக வேண்டியது. நாளைக்கு செக்கப் போக வேண்டியது. ஏற்கனவே அவருக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இல்லை ஆமாம், நான் நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாங்கிறது தான் இருந்தது. நேற்று அவர்கிட்ட பேசும்போது கூட வந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு எனக்கு செக்கப் இருக்குது அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க. பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு. காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து பிரசாந்த் கூடிய சின்ன வயசில் பழகி அவங்க 2 பேரும் ஒன்றா விளையாடி அப்படி இருந்த டைமில் மனோஜுக்கு டான் பாஸ்கோவில் சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சது. ஒரு தங்கமான பிள்ளை, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அப்பாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த பிள்ளை பிரசாந்த். நான் நிறைய கனவுகள், எப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல. டைரக்டர் ஆகியிருந்தால், அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டர் நிச்சயமாக மனோஜ் எதிர்பார்ப்பாங்க. அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல. அது வந்து ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய இழப்பு. அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பாரதிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். கொஞ்சம் டவுன் பண்ணுங்க. மனோஜோடைய மரணம்ங்கிறது துறைக்கு மட்டுமல்ல, ஏனைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்ன கேட்டிங்கன்னா, அவர் மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு வெள்ளந்தியான அனுபவம் சொந்தக்காரர். அவர் பெருங்கனவு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிறது, அது வந்து பல்வேறு முயற்சிகள் இயக்குனர் சரி, நிறைய இயக்குநர்கள் சேர்ந்து அவர் எப்படியாவது வந்து நம்ம இயக்குனருடைய மகன், நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை வந்து எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உயரத்தில் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கை வந்து அவரை ஒரு பேர் இழப்பு ஏற்படுத்துங்கிறது தெரியாது. எந்த வார்த்தை சொல்லியுமே அதை வந்து சரி செய்ய முடியாத ஒரு மரணம். அதுவும் இயக்குனருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திரசோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும். மனோஜ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ வந்து விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார். உள்ளுக்குள்ளே அவ்வளோ வேட்கை அவருக்குள்ளே இருந்துச்சு. ஏதாவது ஒரு வகையில் வந்து அப்பாவுக்குடைய பேர் எந்த வகையிலையுமே நம்ம வந்து எடுத்துடாமல் அடுத்த கட்டத்துக்கு வந்துடணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இயக்குனருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வராமல் போனோம். அப்பாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பானை ஏற்படுத்தணும்னு நிறைய பேசியிருக்காரு. நிறைய ஸ்கிரிப்ட் சொல்லுவார், நிறைய இடத்துக்கு நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த நிமிஷம் கூட நான் வந்து மனோஜுடைய மரணம் உண்மையினால் நம்ப முடியாத ஒரு சூழல் இருக்குது. பேரிழப்பு. அந்த இழப்பை எப்படி சரி கட்ட போகிறாங்க திரைத்துறையும் சரி, டைரக்டரோட குடும்பமும் சரி. டைரக்டர் குடும்பம் வந்து இன்றைக்கி திரைத்துறையில் எல்லாரும் அவரை முன்னவராக வைத்து அவரை ஃபாலோ பண்ணுற எத்தனையோ பேர் தன் வீட்டில் தன்னோட சகோதரன், தன்னுடைய
அவ்வளோ உழைப்பு உழைத்துட்ருக்காரு. அந்த உழைப்பு எல்லாமே பிள்ளைக்கு சொல்லுவார். அவனுக்கு ஒரு குழந்தை மாதிரியே பார்ப்பாரு. அவ்வளோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு கூட மனோஜை வந்து ஒரு குழந்தை மாதிரி டைரக்டாக பார்ப்பாரு. அந்த மனிதருடைய மனநிலை என்னென்னு விவரிக்க முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. அதே மனநிலை தான் என்னை கொண்டவர்களுக்கும் இருக்கிறது. உள்ள இறைவன் அவருடைய ஆத்மா சார்ந்து பார்க்கும்போதும் என் மிஸ்ஸஸ்ட்டை சொல்கிறது, ஒரு தடவையாவது மதுரை ஸ்டைலில் எனக்கு சாப்பாடு செஞ்சுக்கணும், அவங்க கையால் சாப்பிடணும், நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும், எப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிற, விமன் படம் ஷூட்டிங் எப்படின்னு கூட கேட்டார். ஒவ்வொரு முறையும் என்ன நீ வீட்டுக்கு வாங்கினேன், எப்போ வந்தாலும் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னோம். கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு. பார்க்கும்போது மனசே பதறுது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். சரிங்க, தேங்க்ஸ்.
இன்று இரவு முதல் நாளை மதியம் 3 மணி வரை இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்கு வந்து நீலாங்கரையிலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பின்னால் 4 மணிக்கு பெசன்ட் நகரில் வந்து கிரிமேஷன் நடைபெற இருக்கிறது. அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நினைக்கிறவங்க எல்லாரும் அன்பு கூர்ந்து நீலாங்கரைக்கு வந்து விடுமாறு அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். இல்லை அப்படி இல்லை, அண்ணன் வந்து இங்கே தான் பெசன்ட் நகரில் தான் கிரிமேஷன். ஆமாம், நன்றி. என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர், எப்போது நான் வந்து எங்கே சந்தித்தாலும் சரி என் மீது அளவற்ற பாசம் கொண்ட எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கின்ற அன்பு சகோதரர் திரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய அன்பிற்குரிய மகன் மனோஜ். எவ்வளவோ கனவுகள், தன்னுடைய தந்தையை போல் தந்தையை விட ஒரு மிக சிறந்த ஒரு இயக்குனராக திரைப்படத்துறையிலும் சரி, அதே போன்று அவருடைய அந்த அறிவாற்றலும் சரி விளங்க வேண்டும் என்ற வகையிலே அந்த இளம் வயதிலே குறிப்பாக இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் வந்து என்னுடைய அன்பு சகோதரர், அவர் தன்னுடைய மகனை முதல் படத்திலே தாஜ்மஹால் என்ற படத்தை நடிக்க வைத்து அதன் மூலம் 10க்கும் மேற்பட்ட படங்களிலே சிறப்பாக நடித்து திரைப்பதித்தவர். அவருடைய அந்த மரணம் என்பது மனம் ஏற்க மறுக்கின்றது. குறிப்பாக அதாவது 6 வயதில் இருக்கலாம், 60 வயதில் இருக்கலாம், ஆனால் 48 வயது என்பது நிச்சயமாக ஒரு மனம் ஏற்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் எவ்வளோ ஆசை கனவுகளை வாழ்க்கையிலே லட்சியங்கள் எல்லாம் கொண்டு மனதில் தாங்கி ஒரு கடுமையான உழைப்பாக, அது வந்து நம்முடைய இயக்குனர் இமயம் அவரிடத்தில் வந்து என்னுடைய தந்தையாக இருந்தாலும் கூட ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றி அதன் மூலம் வந்து ஒரு தமிழ் திரையுலகிலே ஒரு தனிப்பெரும் முத்திரை பதிக்க வேண்டும் என்ற வகையிலே அவருடைய அந்த எண்ணம் கனவு அத்தனையும் நிறைவேறுகின்ற வகையில் இருந்த சூழ்நிலையில் அதெல்லாம் சிதைந்து விட்டது என்று நினைக்கும் போது நிச்சயமாக யாராலுமே நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. திரைப்படத்துறைக்கு மட்டுமல்ல, என்னுடைய அன்பு சகோதரர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு மிகுந்த ஒரு பேரிழப்பு. இதை வந்து நிச்சயமாக அந்த வார்த்தைகளால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரிழப்பு நிச்சயமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கழகத்தின் சார்பில் கழக பொதுச்சார் சார்பிலே அவருக்கு இப்போது வந்து இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திரு பாரதி ராஜா அவர்கள் அன்பு சகோதரர் அவர்களுக்கு இறைவன் எல்லா சக்தியும்
இயற்கை எல்லா சக்தியும் கொடுத்து மன வலிமையும் கொடுத்து அதன் மூலம் வந்து அவருடைய குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சார்